நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு our சேனல். இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். சிவில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு நல்ல ஒரு வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு என்று சொல்லலாம். சென்னையில் உள்ள ஒரு முன்னணி கட்டுமான நிறுவனத்தில் இருந்து சைட் இன்ஜினியர் பணிக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகும் வேலை பற்றிய முழு விவரங்களையும், இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிப்பது, என்னென்ன தகுதிகள் தேவை, சம்பளம் எவ்வளவு மற்றும் அங்கு கிடைக்கும் கூடுதல் சலுகைகள் என்னென்ன என்பதைப் பற்றி மிகத் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கப் போகிறோம். எனவே இந்த வீடியோவை இடையில் எங்கும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் இந்த வேலை உங்களுக்கு பொருத்தமானதா என்பதை நீங்கள் முடிவு செய்ய முடியும். மேலும் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இந்த வேலைக்கான விண்ணப்ப லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜாப் லிங்க் ஆடட் இன் டிஸ்கிரிப்ஷன். அதை பயன்படுத்தி நீங்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். சரி, வாருங்கள் இப்போது நாம் வீடியோவிற்குள் செல்லலாம். கம்பெனி லொகேஷன் டீடைல்ஸ். முதலாவதாக நாம் இந்த நிறுவனம் மற்றும் வேலை இருக்கும் இடத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த வேலை வாய்ப்பை அறிவித்துள்ள நிறுவனத்தின் பெயர் அபுந்து இன்டீரியர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது ஒரு மிகச் சிறப்பான இன்டீரியர் மற்றும் கட்டுமான நிறுவனம் ஆகும். இவர்களுடைய அலுவலகம் மற்றும் இந்த வேலை அமைந்திருக்கும் இடம் சென்னை அடையார் பகுதியாகும். அடையார் என்பது சென்னையின் மிக முக்கியமான மற்றும் வசதியான பகுதிகளில் ஒன்றாகும். போக்குவரத்து வசதிகள் மற்றும் அனைத்து அடிப்படை வசதிகளும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம். நீங்கள் சென்னையில் வசிப்பவராக இருந்தால் அல்லது வெளியூரில் இருந்து சென்னைக்கு வந்து வேலை செய்ய தயாராக இருந்தால் அடையார் உங்களுக்கு வேலை செய்ய மிகச் சிறந்த இடமாக இருக்கும். இந்த நிறுவனம் தற்போது ஒரு சைட் இன்ஜினியரை தேடிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்டீரியர் மற்றும் கட்டுமானத் துறையில் ஆர்வமுள்ளவர்களுக்கு இது மிகச் சரியான இடமாகும். ஜாப் ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். இப்போது இந்த வேலையின் தன்மை என்ன என்பதைப் பற்றி விரிவாக பேசலாம். சைட் இன்ஜினியர் பணி என்பது கட்டுமானத் துறையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாகும். நீங்கள் இந்த வேலையில் சேர்ந்த பிறகு ஒரு கட்டுமான தளம் ஆரம்பிப்பது முதல் அது முடிவடையும் வரை முழுமையாக பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். அதாவது பிளானிங் முதல் ஹேண்ட் ஓவர் செய்யும் வரை அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். வரைபடங்களை படித்து புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வேலை நடக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். கட்டுமான தளத்தில் வேலை செய்யும் பணியாளர்களை நிர்வகிப்பது உங்கள் முக்கிய பணியாக இருக்கும். எந்த வேலையை யார் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு அவர்களை வேலை வாங்குவது உங்கள் திறமையைச் சார்ந்தது. அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு விதிமுறைகள் மிக கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும். தளத்தில் வேலை செய்யும் அனைவருக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளதா என்பதையும், பாதுகாப்புடன் வேலை செய்கிறார்களா என்பதையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். கட்டுமான பொருட்கள் சரியான நேரத்தில் தளத்திற்கு வந்து சேர்கிறதா என்பதையும், வந்த பொருட்கள் தரமாக இருக்கிறதா என்பதையும் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். ப்ராஜெக்ட் டீம் மற்றும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய முதலீட்டாளர்கள் அல்லது வாடிக்கையாளர்களுடன் நீங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும். வேலையின் முன்னேற்றம் குறித்து அவர்களுக்கு அவ்வப்போது அப்டேட் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமையாகும். மொத்தத்தில் ஒரு கட்டுமான தரத்தின் முழு பொறுப்பும் உங்கள் கையில் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க என்ன கல்வித் தகுதி தேவை என்று பார்த்தால், நீங்கள் பிஇடி அல்லது பியூடெக் சிவில் இன்ஜினியரிங் முடித்திருக்க வேண்டும். இது ஒரு டிகிரி படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு. அனுபவத்தைப் பொறுத்தவரை உங்களுக்கு 2 வருடம் முதல் 4 வருடம் வரை முன் அனுபவம் இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதாவது ஃப்ரெஷர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இல்லை, ஆனால் ஓரளவு அனுபவம் உள்ளவர்களுக்கு இது மிகச் சிறந்த வாய்ப்பு. அனுபவத்தைப் பொறுத்தவரை உங்களுக்கு 2 வருடம் முதல் 4 வருடம் வரை முன் அனுபவம் இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதாவது ஃப்ரெஷர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இல்லை, ஆனால் ஓரளவு அனுபவம் உள்ளவர்களுக்கு இது மிகச் சிறந்த வாய்ப்பு. உங்களுக்கு சைட் மேனேஜ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் மற்றும் சைட் எக்ஸிகியூஷன் ஆகியவற்றில் நல்ல அறிவு இருக்க வேண்டும்.
மொழியை பொறுத்தவரை தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் நல்ல புலமை இருக்க வேண்டும். குறிப்பாக தளத்தில் வேலை செய்பவர்களிடம் தமிழில் பேசுவதற்கும் மேலதிகாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் ஆங்கிலத்தில் பேசுவதற்கும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். Salary, allowances or cap details. அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் சம்பள விவரத்தை பற்றி பார்ப்போம். இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு ஆண்டுக்கு 2.4 லட்சம் முதல் 3 லட்சம் வரை சம்பளம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது உங்களின் அனுபவம் மற்றும் திறமையை பொறுத்து மாறுபடலாம். இது மட்டுமல்லாமல் பல அற்புதமான சலுகைகளை இந்த நிறுவனம் வழங்குகிறது. குறிப்பாக டிராவல் அலவன்ஸ் என்று சொல்லக்கூடிய பயணப்படி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சைட் விசிட் செல்ல வேண்டியிருந்தாலோ அல்லது அலுவலக பயன்பாட்டிற்காக பயணம் செய்தாலோ அதற்கான செலவை நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும். அடுத்ததாக ஃபுட் அலவன்ஸ் எனப்படும் உணவு படியும் வழங்கப்படுகிறது. இது ஒரு மிகச் சிறந்த விஷயமாகும். வெளியூரில் இருந்து வந்து தங்கி வேலை செய்பவர்களுக்கு உதவும் வகையில் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எனப்படும் வீட்டு வாடகை படியும் வழங்குகிறார்கள். இதுபோக மிக முக்கியமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எனப்படும் மருத்துவ காப்பீடு வசதியும் உண்டு. இது உங்கள் உடல் நலத்திற்கு பாதுகாப்பை அளிக்கும். இப்போது பலருக்கும் இருக்கும் சந்தேகம் என்னவென்றால் ஓவர்டைம் எனப்படும் கூடுதல் நேர வேலை மற்றும் கேப் வசதிகள் பற்றி. பொதுவாக சைட் இன்ஜினியர் வேலையை பொறுத்தவரை கட்டுமான பணிகள் சில நேரங்களில் தாமதமாக கூட முடியலாம். கான்கிரீட் போடும் நாட்களிலோ அல்லது அவசரமான வேலைகள் இருக்கும்போதோ நீங்கள் கூடுதல் நேரம் இருக்க வேண்டியது வரலாம். அதுபோன்ற நேரங்களில் உங்களுக்கு தக்க சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. கேப் வசதியை பொறுத்தவரை இந்த வேலையில் டிராவல் அலவன்ஸ் கொடுப்பதால் ஒருவேளை அவர்கள் தனியாக வண்டி ஏற்பாடு செய்யாவிட்டாலும் உங்கள் பயணச் செலவை அவர்கள் கொடுத்து விடுவார்கள் என்பது தெளிவாகிறது. இது ஒரு முழு நேர மற்றும் நிரந்தரமான வேலை வாய்ப்பாகும். How to apply? இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிப்பது? இந்த வீடியோவின் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் இதற்கான லிங்கை கொடுத்திருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் செய்து உங்கள் பயோடேட்டாவை நீங்கள் அப்டேட் செய்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும்போது உங்கள் ரெஸ்யூம் மிகத் தெளிவாகவும் அவர்கள் கேட்டுள்ள திறமைகளை குறிப்பிடும் வகையிலும் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. அதாவது 10க்கும் குறைவானவர்களே இதுவரை விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. எனவே நீங்கள் உடனடியாக விண்ணப்பித்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இது ஒரு இயர்லி அப்ளிகன்ட் வாய்ப்பு என்பதால் தாமதிக்க வேண்டாம். உங்களுக்கு ரெஸ்யூம் தயாரிப்பதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது இந்த சேனல் பற்றிய வேறு ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டாலோ என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். அதற்கான எண் +98671053824. தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் செய்யவும். For any details about channel resume making PLS reach me on my WhatsApp. +98671053824. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள் யாராவது சிவில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கு பகிருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் உங்களைச் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான CV ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமை இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.